ஹாய் வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் சவ் கூட்டு தோரம்பருப்பு போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தோரம்பருப்பு வந்து நான் ஒரு கப்பு ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், கல்லுப்பு, மஞ்சத்தூள், சவ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கடலெண்ணெய், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, தட்டி வச்ச பூண்டு ஒரு 4 பல், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பில் இந்த சவ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு, பெருங்காயத்தூள். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் போட்டு நான் நல்லா வேக வச்சுட்டேன். பருப்பு, சவ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் பருப்பு ஊற வைக்கல, அதனால் நான் 5 விசில் போட்டேன். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 விசில் போட்டால் போதும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பருப்பு, சவ் எல்லாம் வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து இதில் ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சவ் கூட்டு தோரம்பருப்பு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ரச சாதத்துக்கு, கார குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.